வாயிசன் என்ன ஒரு எனர்ஜி உங்க தமிழ்னாலே ஒரு இவர் பாடினது எப்படி தெரியுமா இருந்தது? இவர் பாடினது எப்படி இருந்ததுன்னா பின்னாடி ஃபயர் போகுதுல்ல அந்த மாதிரி இருந்தது. ஆமாப்பா, தீயா இருந்தது. எனக்கு இவருடைய தமிழ் ரொம்ப பிடிச்சது. வாயிசன் ஹாய். ஹாய், எப்படி இருக்கிறீங்க? சூப்பரா இருக்கேன். உங்க தமிழ் சூப்பரா இருக்கு. நன்றி நன்றி. சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. விஜய் ஆண்டனி சார் உங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அவர்கிட்ட கேட்டீங்களா எப்படி வந்திருக்கு என்னன்னா? உங்களுக்கு பாட்டு பிடிச்சிருந்ததோ? எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது. எனக்கு லைக் நான் ரெக்கார்டிங் செய்யல. ஒரு அண்ணிட்ட என் அண்ணாட்ட எப்படி கேட்பணும், சரியா இருக்குதோ பிள்ளையா இருக்குதோன்னு கேட்குற மாதிரி தான் நான் ரெக்கார்டிங் பண்ணேன். அப்படின்னா நான் பாடல அண்ணன் சொல்லுவார், லைக் ஒரு விஷயம் சரி என்றால் ஒரு எப்படி சொல்ல ஒரு எங்களுக்கு ஒரு பதட்டம் இருக்கா, ரெக்கார்டிங் பண்ணிக்கல ஒரு பதட்டம் இருக்காது. அப்படின்னா சரியோ பிள்ளையோ என்ன இருந்தாலும் ஃபேஸில் வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் எது தேவையோ அதை எடுத்துருவார். அந்த எது தேவையோ அதை எப்படியாவது வேண்டிடுவார். முகத்தில் அந்த நான் அப்பைக்குள்ள ஒரு புதுவாளாக போயிருக்கிறேன். எனக்கு ஒரு பதட்டம் தெரியாமல் ஸ்மூத்தாக அந்த குழந்தை பிள்ளைக்கு ஊசி ஓட்ட மாதிரி ஸ்மூத்தாக அப்படி என்னை பாட வச்சு எனக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்கு அண்ணாக்கு மிக மிக நன்றி. அதே மாதிரி உங்களுக்கு குழப்பமே வேணாம், அண்ணன் தொட்டாலே இட்டு தான். அது 100% உண்மைதான் கதிர். ஆனா எனக்கு இவர் பேச பேச கேட்டுட்டே இருக்கணும் போல இருக்கு. நீங்க அப்படி ஓரமா போய் பேசுறீங்க. அப்படி சொல்லலப்பா, தமிழ் ரொம்ப அழகா இருக்கு. வாய்ஸ் இன்னும் நிறைய பாடல்கள் நீங்க பாடிட்டே இருக்கணும். மீண்டும் உங்களுக்கு ஒரு பெரிய ஆல் தி பெஸ்ட். ஓகே, நன்றி. மற்ற எல்லாருக்கும் நன்றி. அல்லாக்கும் அன்புறோம். எல்லாருக்கும் நன்றி. நான் இங்கே வந்த உடனே ரொம்ப நிறைய பேச போகிறேன்னு யாரும் நினச்சிடாதீங்க. அவர் எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தர். நான் வேறு ஒரு இடத்துல இருந்தேன். மார்னிங் ஃபோன் பண்ணி கேட்டார், ஓகே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அவ்வளோதான். விஜய் ஆண்டனி ஃபஸ்ட்டு என்னோடய கணவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் சுக்கரன் படத்தில். அப்போ வேறு பேர் வச்சுட்டு உள்ளே வந்தார். அப்போ என் கணவர் தான் வந்து விஜய் ஆண்டனின்னு பேர் வச்சார். உங்களோட பேர் என்னன்னு கேட்டிருக்காரு. இவர் ராஜா அதோடு சேர்த்து ஒரு நேம் சொல்லியிருக்காரு. என்ன நேம் விஜய்? அல்ல சார் கேட்டது, அன்னைக்கு கேட்டது இல்லை அக்னி. அந்த பேர் வேண்டான்னு சொல்லிட்டு உங்க நேம் என்னன்னு என்ன கேட்டார்? அதான் பிரான்சிஸ் ஆண்டனி ராஜா ராஜா சிறில் ராஜா பிரான்சிஸ் ஆண்டனி சிறில் ராஜா. அந்த நேம் சொன்னோன்னே அவர் விஜய் ஆண்டனின்னு வச்சுட்டாரு. அவர் ரொம்ப ராசியானவர், உங்களுக்கே எல்லாருக்கும் தெரியும் என் கணவர் எவ்வளோ ராசியானவர்னு. இவர் ராசியாக தானே இருக்கார், அவருக்கு என்ன குறைச்சல்? 25 படம் முடிச்சுட்டு 25வது படம் 25th மூவின்னு சொன்னாங்க. 2005 அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. மியூசிக் டைரக்டராக நல்லா வந்துட்டு இருந்தார். திடீர்னு அவருக்கு நடிக்கணும்னு ஆசை வந்து அவர் செலக்ட் பண்ணுற ஸ்டோரிஸ் வந்து நான் எல்லா மூவிஸும் பார்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு மூவி வந்து நான் வேளச்சேரி என்ன மால் அது ஃபீனிக்ஸ் மாலில் பார்த்தேன். நான் அவரோட செலக்ட் பண்ணுற சப்ஜெக்டு அவரோட புதுசாக இருக்கும். எனக்கு என்னமோ ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். வித்தியாசமான மனிதர். நிச்சயமாக இன்னும் பெரிய இடத்துக்கு வரணும். ஆல்ரெடி ஒரு நல்ல இடத்துல இருக்கார், கடவுள் கிருபையில். இன்னும் பெரிய இடத்துக்கு வரணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ அம்மா. நீங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு ஃபைனல் கொஸ்டின். இந்த விஜய் சார் பற்றி சொன்னீங்க, அந்த சார் எப்படி இருக்காரு? அந்த சார் ரொம்ப நல்லா இருக்கார். அவர் ரொம்ப நல்லா இருக்கணும். தேங்க்யூம்மா, தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் வந்ததே எங்களுக்கு வந்து ஒரு பெரிய பெரிய சந்தோஷம். குட் ஈவினிங் எவ்ரி ஒன். ஃபர்ஸ்ட்லி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஈவெண்ட்க்கு என்னை இன்வைட் பண்ணதுக்கு. செலிப்ரேட்டிங் விஜய் ஆண்டனி சார். ஹீ இஸ் அ மேன் டு பி செலிப்ரேட்டட் எவ்ரி டே. ஸோ 25th சில்வர் ஜூப்ளி ஃபிலிம் சார். கண்டிப்பாக இது ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் படமாக இருக்கும். ட்ரெய்லர் பார்த்தேன், வெரி ப்ராமிசிங் பொலிட்டிக்கல் த்ரில்லர். லைக் மேம் சொன்ன மாதிரி நீங்கள் நிறைய டேலண்ட்ஸை நீங்கள் வந்து டெபியூவாக இருந்தாலும் சரி, படம் பண்ணியிருந்தாலும் சரி, நீங்கள் வந்து ஜஸ்ட் அவங்க டேலண்ட்டை மட்டும் நம்பி நீங்கள் நிறைய வாய்ப்பு கொடுக்குறீங்க. ஃபார் தட் அதில் எனக்கும் நீங்கள் வாய்ப்பு கொடுத்தீங்க அண்ணாதுரையில். தேங்க்யூ ஸோ மச் சார். ஐ வில் பி ஃபார் எவர் கிரேட்ஃபுல் ஃபார் தேட்.
அண்ட் சக்தி திருமகன் வந்து ஒரு ஃபேன் கேர்லாக நான் ஒன்று சொல்லணும். செப்டம்பர் 19th என் பர்த்டே அன்னைக்கு ரிலீஸ் ஆகும். அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே மேடம். ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆல் த பெஸ்ட் டு த என்டையர் டீம். அருண் சார், ஹீரோயின்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ. வணக்கம் ப்ரெஸ் மீடியா, இங்கே வந்திருக்கிற ப்ரெஸ் எல்லாருக்கும் என்னோடய வணக்கம். ப்ரெஸ் இல்லாமல் நாங்கள் இல்லை, எங்கள் சினிமா இண்டஸ்ட்ரி இல்லை. இந்த விழாவோட ஹீரோ மிஸ்டர் விஜய் ஆண்டனி சார், குட் ஈவினிங் சார். டைரக்டர் அருண் பிரபு சார், உங்களை பற்றி வந்து சார் வந்து இன்டர்வியூவில் சொன்னப்போ தான் நான் உங்களை பற்றி கேட்டிருக்கேன். நான் உங்களை பார்த்ததில்ல, இங்கே தான் பார்க்குறேன். சார் வந்து உங்களை பயங்கரமாக ரசிப்பார். அந்த இன்டர்வியூலேயே அவர் சொல்லியிருப்பார், நீங்கள் ஸ்டூடெண்ட் மாதிரியே பேசுவீங்க அப்படின்னு சொல்லுவார். பட் உண்மையிலே நீங்கள் அப்படி தான் சார் நடந்துக்கிறீங்க. அண்ட் அடுத்தது வந்து சக்தி திருமகன் பற்றி பேச வரேன். இந்த டைட்டில் வந்து யார் டிசைட் பண்ணாங்க சார்? நீங்கள் தான் பண்ணீங்களா? சூப்பர் சார். அது ஆக்சுவலி வந்துட்டு சக்தி திருமகன் வந்து ஆப்டான வேர்டு வந்து விஜய் ஆண்டனி சாருக்கு தான் பொருந்தும். சூப்பராக பண்ணியிருக்கீங்க சார். த ஹோல் இண்டஸ்ட்ரி வந்து திஸ் கிரெடிட் அவார்ட் இட்ஸ் கோஸ் டு ஒன்லி ஃபார் யூ, ஒன்லி விஜய் ஆண்டனி சார். அண்ட் என்ன சொல்கிறதுன்னா, எங்கேயோ வந்து நீங்கள் நாகர்கோவிலில் படித்து வளர்ந்து சென்னைக்கு வந்து தமிழ் அந்த இண்டஸ்ட்ரியில் வரணும்னு ஆசைப்பட்டு, அது எப்படி சார் அது நீங்கள் சவுண்ட் இன்ஜினியராக இருந்து அடுத்தது அப்படியே ஒரு ஆக்டர் ஆகி மியூசிக் டைரக்டர் ஆகி அப்புறம் ஒரு ப்ரொடியூசர் அப்படின்ற ஒரு சிம்மாசனத்தில் வந்து உட்காந்துருக்கீங்க பார்த்தீங்களா? இதில் எவ்வளோ பேருக்கு லைஃப் கொடுக்குறீங்க தெரியுமா சார்? இதில் எவ்வளோ பேரோட லைஃப் அடங்கியிருக்கு தெரியுமா? எங்கெங்கேயோ இருந்து அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து நீங்கள் வந்து ஒளியேற்றி வச்சிட்ருக்கிறீங்க. நீங்கள் வந்து இது நிறைய பண்ணணும். இது அவங்கவுங்க ஃபேமிலிக்கே இது வந்து சந்தோஷத்தை கொடுக்கும். நான் வந்து ஃபர்ஸ்ட் எல்லாம் பார்க்குறப்ப இந்த சூப்பர் குட் ஃபில்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொடக்ஷன் அந்த கம்பெனிலேருந்து மூவிஸ் வரப்பெல்லாம் நாங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக போய் பார்ப்போம். அது வந்து ஒரு ஸ்பெஷலான மூவியாக இருக்கும். சூப்பர் குட் ஃபில்ம்ஸ் ஆர்பி சௌத்ரி சாரோட படம் வெளி வந்தாலே ஒரு வித்தியாசமாக இருக்கும். நிறைய படம் சொல்லலாம், சொல்லாமலே அந்த மாதிரி அவர் சார் வந்து நிறைய வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கார் புது புது டைரக்டர்ஸ். அதுக்கு அடுத்தது வந்து நான் உங்களுடைய பேனராக தான் சார் அதை பார்க்குறேன். விஜய் ஆண்டனி ஃபிலிம் கார்பரேஷன் அப்படின்றது வந்து நிறைய பேரோட வாழ்க்கை உருவாகுது, நிறைய டேரக்டர்ஸ் உருவாகிறாங்க, நிறைய ஆர்டிஸ்ட் உருவாகிறாங்க. இன்றைக்கி இருக்கிற கட்டத்தில் வந்து தயாரிப்பாளர்கள் வந்துட்டு இந்த ஸ்டார் காஸ்ட் போட்டால் தான் வந்துட்டு நம்ம சம்பாதிக்க முடியும், இந்த டேரக்டரை போட்டால் தான் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு இருக்கிற இந்த ஓட்டப்பந்தயத்தில் நீங்கள் வந்து எட்ரா வண்டியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டேரக்டரை உருவாக்குறீங்க பார்த்தீங்களா? ஹேட்ஸ் ஆஃப் டு யூ விஜய் ஆண்டனி சார். சீரியஸ்லி இந்த டேரக்டர்ஸ் எல்லாருக்கும் இங்கே இருக்கிற அவங்க சார்பாக வந்துட்டு நான் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பிகாஸ் இது அவங்கவுங்க ஃபேமிலிக்கு அது கொடுக்குற சந்தோஷம், அது அவங்களோட வாழ்க்கை. அண்ட் நிறைய ஹீரோயின்ஸ் 2 பேருமே ரொம்ப அழகாக இருக்கீங்க. சீரியஸ்லி யூ போத் ஆர் லுக்கிங் பியூட்டிஃபுல். அண்ட் நீங்கள் எப்பவுமே சாருக்கு வந்து லைஃப் லாங் கடமைப்பட்டிருக்கணும். பிகாஸ் விஜய் ஆண்டனி சாரோடைய பிளாட்ஃபார்ம் கிடைக்கிறது வந்து யுவர் பிளெஸ்ஸிங் சார். நீங்கள் நான் ஹீரோயினாக பண்ணிட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் வந்துட்டு ஃபீல்டில் வந்திருக்கீங்க. ஸோ நான் மிஸ் பண்ணிட்டேன். பட் கேரக்டராக வந்து நான் நிறைய படம் பண்ணணும். அண்ட் சார் வந்துட்டு இப்போ இருக்கிற டேரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே வந்துட்டு அவங்க என்ன படம் பண்ணியிருக்காங்க, அவங்க பாஸ்ட் என்ன, ஹிஸ்ட்ரி என்ன, சரித்திரம் என்னன்னு தெரிஞ்சு தான் வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குற இந்த தருணத்தில், இந்த காலகட்டத்தில் போடுறா பார்க்கலாம், வரட்டுண்டா பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்க்கு வந்து வாய்ப்புகள் கொடுக்குறதுல வந்து வள்ளல் எங்கள் விஜய் ஆண்டனி சார். ஸோ இந்த மாதிரி மனசு எவ்வளோ பேருக்கு இருக்குது இந்த இண்டஸ்ட்ரியில். ஸோ அது எல்லாத்துக்குமே வந்து விதிவிலக்காக இருக்கிறது எங்கள் விஜய் ஆண்டனி சார் தான். சார் உங்ககிட்ட வந்து ஜென்டில்மேன், ஹம்பிள்னஸ் அண்ட் சக்ஸஸ் உங்கள் கூடவே பிறந்தது சார். ஸோ இது எப்பவுமே உங்ககிட்ட இருக்கணும். நீங்கள் பல வெற்றி படங்களை கொடுத்துட்டே இருக்கணும். அண்ட் யோர் ஜில் சாங் நீங்கள் சூப்பராக பாடினீங்க சார். எனக்கு உங்களுடைய நக சாங் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த முருகர் சாங் அந்த எப்படி சக்ஸஸாக ஓடிச்சோ இந்த சாங்கும் அதே ஹிட் அண்ட் அதே சக்ஸஸ் கொடுக்கும். யூ ஜஸ்ட் நோட் மை வேர்ட், திஸ் சாங் வில் பி அ சூப்பர் டூப்பர் ஹிட் இன் திஸ் மூவி. அண்ட் யோர் மியூசிக் வாஸ் ஆசம் சார் இன் திஸ் மூவி. அண்ட் அடுத்த ஒரு சிங்கர் வந்து உருவாயிருக்காரு விஜய் ஆண்டனி சார் மூலியமாக. தேங்க்யூ சார். இப்படி நீங்கள் பல பேரை வந்து உருவாக்கிட்டு இருக்கிறீங்க சார். நீங்கள் வந்து ஒரு தாயா தந்தையா எல்லாத்துக்கும் உருவாக்கிட்டு இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். சக்தி திருமகன் இது ரியலாகவே ஒரு பிளாக் பஸ்டர் மூவியாக கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் பார்ப்பீங்க. நீங்கள் 25th, 50th, 100 நீங்கள் நிறைய படங்கள் பண்ணிகிட்டே போனோம் சார். தேங்க்யூ ஸோ மச். மேடம் எனக்கே பதட்டம் ஆயிடுச்சு. நம்ம ஸ்டேஜ் அவங்க எடுத்துப்பாங்களோ, தொகுப்பாளராக மாறிடுவாங்களோன்னு நினைச்சேன். ரொம்ப நல்லா பண்றாங்க. ஆமாம், சூப்பர் மேம். மனசில் இருக்கிறது சொல்லணும். அண்ட் சசி சார்,
சார் அவங்ககிட்ட சொல்லணும் சார். விஜய் ஆண்டனி சாரோடைய ஹிஸ்ட்ரியில் வந்துட்டு பிச்சைக்காரன்ற ஒரு சக்ஸஸ் மூவி அவர் லைஃப்பில் கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் சார். நிறைய பேர் வந்து சார் நீங்கள் வந்து இந்த உலகத்துக்கு கொண்டு வந்ததுக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்லி நிறைய உங்களை பற்றி கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க. அந்த விஷயத்தில் சேம் தேங்க்ஸ் நானும் சொல்லிக்க விரும்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். மூணு பேரும் ரொம்ப மங்களகரமா அழகாக வந்திருக்கீங்க. வீட்டுக்கு போய் மறக்காம சுத்தி போட்டுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் சக்தி திருமகன். மூணு பேருமே சொல்லுங்க, ஹவு எக்ஸைட்டட் ஆர் யூ ஃபார் தி ரிலீஸ்? நான் ரொம்ப 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 எக்ஸைட்டடாக இருக்கேன். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் சென்னை எப்போவும் வரும்போது வீட்டுக்கு வந்த மாதிரி ஃபீல் பண்ணுறேன். திஸ் இஸ் பின் த கான்ஸ்டன்ட் ஃபீலிங் எவ்ரி டைம் ஐ கம் டு சென்னை. சக்தி திருமகன் என்னோட ஃபர்ஸ்ட் படம், இது என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரீ ரிலீஸ் இவெண்ட் அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி. Thank you so much Vijay sir and Arun sir for believing in me for this important subject and making me a part of this story. For the first feature film, I couldn't have asked for better team, such a great and talented and dedication, passionate team to work with. So I'm so grateful. And what to say about Marudo song? Bijit, thank you so much for giving your soothing voice to this song, and Karthik for writing such beautiful lyrics. Marudo is going to be my ringtone for next many years. Dhananjay sir, thank you so much for supporting this film. I'm so lucky, Shashi sir, that I got to meet you. Pichikiran has so many fans in Maharashtra. We also have the Marathi remake of Pichikiran, so it was wonderful meeting you. Sunil sir, handsome Sunil sir, we never got to share the screen together, but I hope one day we will share the screen and we will rock. And just to end with, like, this is just my start in cinema, and I hope that I get so many opportunities to entertain you. Thank you so much. Absolutely, and congratulations. Very many films coming your way. உங்களுக்கு அதுக்கு அட்வான்ஸா நாங்களே விஷ் பண்றோம். Thank you. எவ்வளவு அழகா பேசுறாங்க. தெரியும்பா, நீங்க மெய் மறந்து பார்த்ததை நான் பார்த்தேன். அடுத்தவங்கள்ட்ட பேசிடலாமா? கண்டிப்பா. ஓகே, உங்களுடைய பெர்மிஷனோட. ஹலோ எவ்ரிவன், நான் மலையாளம் கலந்து தமிழில் பேசணும்னு ஆசைப்படுறேன். நீங்க பேசணும்னு ஆசைப்படுறேன், நீங்க என்னன்னா பேசுங்க. ஆனால் ஹார்ட் ரேட்டு ஜில்னு போயிட்டு இருக்கு. பட் டு சே தட் இது அருண் சார் 10 வருஷமான மனசுக்குள்ளே திருக்கி வச்ச ஒரு விஷயம். இது விஜய் சார் 25 இயர்ஸ் ஆகிட்டு பில்ட் பண்ணியிருக்க ஒரு லெகசி. இது ஒவ்வொரு காஸ்டும் க்ரூவும் வருஷங்களால் பில்ட் பண்ணி அவர் எக்ஸ்பர்டீஸ் கிராஃப்ட் பர்ஃபெக்ட் பண்ணிட்டு இருக்கிற கிராஃப்ட். ஷெல்லி சார் ஆயாலும் எவ்ரி சிங்கிள் ஏடி, மற்ற ஏடிஸ் உன் லைட்டிங் உன் கேரவான் அண்ணன் வர. ஸோ எவ்ரி சிங்கிள் பர்சன் இன் திஸ் ரூம் இஸ் மோர் டிசர்விங் டு ஸ்டாண்ட் ஆன் த ஸ்டேஜ் than me. I want to acknowledge that, and I want to thank all of you for this opportunity. Thank you so much. Thank you so much. Thank you. Reni, what do you have to say? எல்லாருக்கும் வணக்கம். நான் இங்கே இருக்கிறதுலே ரொம்ப நன்றி படுறேன். நான் சின்ன ரோல் தான் பண்ணியிருக்கேன், ஆனால் என்னையும் ஒரு ஆர்டிஸ்ட்டாக மதிச்சு இங்கே கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி எல்லாருக்கும். விஜய் சார், உங்களோட மியூசிக் வந்து வளரும் போது லைஃப்பில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான தருணங்களுக்கு சவுண்ட் ட்ராக்காக இருந்திருக்கு. உங்களோட படம் வந்து கூட என்டர்டெயினும் பண்ணியிருக்கு, இன்ஸ்பயரும் பண்ணியிருக்கு. அப்படி இருக்கும்போது உங்களோட 25th படத்தில் ஒரு சின்ன ரோல் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப நன்றியாக இருக்குது. தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ. அருண் சார், உங்களோட அருவி படம் வந்து ஆடியன்ஸையும் சரி இண்டஸ்ட்ரியும் சரி நிறுத்தி திரும்பி பார்க்க வச்ச ஒரு படம். அப்படிப்பட்ட ஒரு டைரக்டரோட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம், நன்றியாக இருக்குது. தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன் ஃபார் பீயிங் ஹியர், ஃபார் ஹேவிங் மீ. ஐ ரியலி விஷ் ஃபார் த சக்ஸஸ் ஆஃப் திஸ் ஃபிலிம். தேங்க்யூ. சூப்பர். தேங்க்யூ. அப்புறம் நீங்கள் நேரில் வந்து பார்க்கும்போது கூட நீங்கள் கதை சொன்ன விதம், பர்சனாலிட்டி எல்லாத்தையுமே வந்து ரொம்ப மலைச்சு தான் பார்த்துட்டு இருந்தேன். நீங்கள் வர்றதுக்கு முன்னாடியே வந்து இந்த படத்தை பண்ணிடணுன்ற முடிவோடு தான் மீட் பண்ணேன். ஃபஸ்ட் ஆஃப் சொல்லும்போது வேறு லெவல் பட்ஜெட்டு. இந்த படத்தில் நான் வழக்கமாக மீடியம் பட்ஜெட்டாகவே பண்ணி பழக்கப்பட்டேன்னா வந்து இந்த படத்தை பண்ண முடியுமான்னு என்னால் வந்து நோன்னு சொல்ல முடியாது. வந்து கேட்குறது அருண் பிரபுவாச்சு, சரின்னு ஒத்துக்கிட்டேன். கதை வேறு பயங்கரமாக இருந்துச்சு, ஒரு வழியில் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு செகண்ட் ஹாஃப் கேட்டு முடித்தேன். எனக்கு கதை புரியல. ஏன்னா ஃபுல்லாக அரசியல் பொறுத்த வரைக்கும் பெரிய அறிவுலாம் எனக்கு கிடையாது.
சரி ஏதோ வருண் பிரபு தானே சொல்கிறாரு, கண்டிப்பாக அறிவியல் நிறைய அரசியல் பேசியிருப்பார், மக்கள் சார்ந்த அரசியல் நிறைய இருக்கும் அவர்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நானும் பண்ணிடலாம். பொருட்செலவு ரொம்ப அதிகம், கருத்துக்களும் வேறு வேறு லெவலில் தெரிக்குது. ஓகே ஓகேவா? இப்போ வேற மைக் மாற்றிடலாமா? இது ஓகேவா? ஓகே ஏதோ கேபிள் கட்டாக இருக்கு போட்டுருக்கு பாருங்க. ஒரே ஒரு நிமிஷம். ஓகேவா? இப்போதான் வரல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இருந்தே வரலையா? இப்போதான். இப்போ 1 2 3 1. ஓகே, அது மட்டும் கொஞ்சம் சரி ஹலோ, பண்ணி. கேபிள் வரலையா? 1 2 1 2 வருதுங்களா? 1 1 1 2 வரலைங்களா? 1 2. ஹலோ செக். ஹலோ, கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். கதிர், எனக்கு தெரிஞ்சு நீங்க பாடுனீங்கன்னா இந்த திருஷ்டி கழிஞ்சிடும். வந்துருச்சா? வந்துச்சு சார். வரலையா? சார் எனக்கு தெரிஞ்சு அவர் சூப்பரா பாடுவார் சார். அவர் பாடினார்னா மைக் வராத போது தான் பாட சொல்லுவியா? என் டேலண்ட் வேஸ்ட் பண்ண சேஃப்டி பார்க்குறேன். ப்ரிகாஷன்ஸ்லாம் எடுத்துட்டு தானே சொல்ல முடியும். இப்போ வந்துருச்சா? இல்லையா? இல்லைங்க. என்ன ப்ராப்ளம்? கேபிள் கட்டாக இருக்குமா? ஒன் டூ 1 2 1 2. ஷிக். ஓகேவா? ஓகேவா? ஓகே. சாரி ஃபார் தி இன்கன்வீனியன்ஸ். வரல. இந்த மைக் கேக்குதா? இல்லை, மைக்கில் இல்லை, அங்கே போகிற சிக்னல் ஏதோ பிரச்சனை. ஓகேவா? ஓகே. ஆல் ஓகே? சாரி. ஒருத்தர் இல்லைன்றாரு. வரலையா? வருதா? சார் ஒரே நிமிஷம். மைக் வருதுன்னா தம்ஸ் அப் மட்டும் கொடுங்க. வருது. ஓகே, போயிடலாமா? ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் கேட்ட உடனே வேற நம்ம வரும்போதே முடிவு பண்ணிட்டேன். ஆனால் அது பயங்கர செலவாகும் போல் இருக்கு. பட் என்ன பண்ணுறது, அருண் பிரபு கேட்டார், பண்ணிடலான்னு சொல்லிட்டு கதையும் வேறு லெவலில் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் கேட்கும்போது எனக்கு ஒன்றுமே அரசியல் தெரிக்குது, வசனங்கள்லாம் வந்து புரியல, இது என்ன சொல்ல வரான்னு தெரியல. சரி படம் போட்டு கடைசியில் நிறைய என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தாங்க, இதுவும் குறியீடு இதாக வச்சுருக்காரா படத்துக்குள்ளே அப்படின்னு சொல்லி பயந்து கேட்டேன். குறியீடு இல்லை சார், டைரெக்டாக சொல்லியிருக்காரு. நேராக தெரிக்குது, உங்கள் நிலைமை என்ன ஆகும்னு தெரியல இந்த படத்துக்கு அப்புறம்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க. என்ன ஆனாலும் இது ஆர்ட் ஃபார்முக்குள்ளே இருக்குது பிரபு, ஆர்ட்டாக தான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. என்ன நீங்கள் எப்படி சொல்லியிருந்தாலும், எந்த கட்சியை பற்றி நீங்கள் என்ன பேசியிருந்தாலுமே இதை வந்து எல்லாருமே கண்டிப்பாக படமாக மட்டும்தான் பார்ப்பாங்க. நானும் அப்படி தான் பார்த்தேன். ஸோ ஒன் ஆஃப் தி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபில்ம் இன் மை கெரியர். தேங்க்யூ ஸோ மச். அண்டு ஒரு படம் உருவாகுதுன்னா அதுக்கு டைரக்டர் எவ்வளோ முழு முதற் காரணம் எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு கதையை எனக்காக எழுதி சுமந்து ஒரு 5 வருஷம் ப்ராசஸ் பண்ணி வாழ்க்கை அப்புறம் 4th இயரில் இது ஆக்சுவலாக 4-5 வருஷம் எனக்காக அந்த கதையை கொண்டு வந்து என்னை ப்ரெசென்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ பெருமை மிகு படமாக இந்த படம் வந்து இந்த கம்பெனிக்கு அமைஞ்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். சூப்பர். இந்த படம் வெற்றியை தொடர்ந்து நான் இன்னும் நிறைய பேருக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க முடியும். இந்த வெற்றி எனக்கு கொடுக்க நினைக்கும்போது தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் ஒவ்வொரு படமும் உருவாகிறதுக்கு காரணம் வந்து கண்டிப்பாக இப்போ ஒரு கண் நீங்கள் தான், இன்னொரு கண் வந்து கேமராமேனோட கண். ஷெல்லியோட உழைப்பு வந்து மிகப்பெரிய உழைப்பு. ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு கூட இந்த அளவுக்கு காம்பினேஷன் இருக்குமான்னு தெரியல. அவங்க சார் சொன்ன மாதிரி குசுன்னு பேசிப்பாங்க, என்ன பேசிக்கிறாங்கன்னு தெரியாது. வேறு லெவல் காம்பினேஷன் நீங்கள் 2 பேருமே. கடைசி வரைக்கும் நீங்கள் 2 பேருமே சேர்ந்தே படம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் ஆக்சுவலாக. தேங்க்யூ ஸோ மச். அருண் பிரபு ஷெல்லி கூட்டணியில் இன்னொரு படமும் தயாரிட்டிருக்கு, நம்ம கம்பெனியில் பண்ண போகிறோம். அதை பற்றின அறிவிப்புகள் வந்து கூடிய சீக்கிரம் நான் சொல்கிறேன் கூட. தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் மகாராஷ்டிராலேருந்து 1, கேரளாலேருந்து 1ன்னு சொல்லிட்டு ஹீரோயின் நமக்காக கொடுத்துருக்காங்க. சார் எப்படி சார் அது, ஹவ் வாஸ் இட் ஈவன் பாசிபிள்? உங்களுடைய படத்தில் மட்டும்தான் சார் இப்போ 2 ஸ்டேட்ஸ் 3 ஸ்டேட்ஸ் இந்த மாதிரி ரீயூனியன்லாம் நடக்குது சார். ஆமாம். பேன் இந்தியாவை இப்படி கிரியேட் பண்ணுறோம். அது ஃபுல்லாக டைரக்டரோட சாய்ஸ் தான். ஓகே. வழக்கமாகவே அவரோட அருவி படம் அண்ட் வால் படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் செலெக்ஷன் ரொம்ப பெக்யூலராக இருக்கும். இந்த படத்தில் யார் செலக்ட் பண்ண, நான் எல்லா கான்டாக்டும் கொடுக்குறேன் அவர்கிட்ட, தெரிஞ்சவங்க, நடித்தவங்க, டாப்பில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் கொடுக்கும்போது, இல்லை சார் நான் ஒரு பெக்யூலராக தேடிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கடைசியாக வந்து பிருத்தியை செலக்ட் பண்ணி ஃபோட்டோ காமிச்சார்.
அப்போ தான் வெரி பெக்யூலியர் ஃபேஸ். இந்த படத்தில் வந்து இந்த கேரக்டருக்கு வந்து இவங்க இந்த மாதிரி ஒரு ஒரிஜினல் எமோஷன் ஃபீலிங் கொடுக்க முடியாது யாருனாலையுமே. சூப்பர். இவர் படத்தை பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக சினிமா மாதிரி தெரியாது. ரியல் கேரக்டர்ஸ், யாருக்கு மேக்கப் கிடையாது. ஆக்சுவலாக ஒருத்தர் கூட மேக்கப் இல்லாமல் ரியலாக வேர்த்து விறுவிறுத்து படம் பண்ணி வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. அண்ட் அவர் கூட நிறைய கற்றுக்கிட்டேன், நிறைய இன்புட் எனக்கு கிடைச்சிது. ஆஸ் அ டைரக்டராக நிறைய எனக்கு உங்களை அறியாமல் எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்கீங்க பிரபு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார், உங்கள் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், டெக்னிக்கல் டீம், இந்த நிகழ்ச்சியை வந்து இவ்வளோ சர்ப்ரைஸ் கொடுத்தவங்க எல்லாருக்கும் என்னோட மனமான நன்றி. அண்ட் ஒன்ஸ் அகெயின் தனஞ்சயன் சார், எங்கே இருந்தாலும் உங்களோட விஷயங்ஸ் எனக்கு எப்போவுமே இருக்குது, உங்கள் விஷஸ் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த படத்துக்கு அப்புறமா நம்ம கம்பெனி இன்னொரு ஸ்டாண்டர்டுக்கு போவோம் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் பிரபு. தேங்க்ஸ் அகேன். இங்கே வந்து இந்த விழாவை சிறப்பிச்சு கொடுத்த அத்தனை பேருக்கும் நன்றி. அண்ட் இன்றைக்கி வந்து முக்கியமான நாள் அப்படின்றதுனால நூறுசாமி அனௌன்ஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணோம். நூறுசாமி வந்து மே மாதம் 1ஆம் தேதி தெரியக்கு வரும். சசி சார் சொன்ன மாதிரி அது பிச்சைக்காரனை விட 1 இன்ச்சாவது கண்டிப்பாக மேலே இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். ஆனால் உங்களை அப்படியே விட போகிறது கிடையாது. தனஞ்சயன் சார் பேசும்போது 2026 வந்து வேறு பிளான்ஸ்லாம் இருக்காது சார் வந்து சொல்லுவார் அப்படின்னு ஒரு விஷயம் அப்படி சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனால் அந்த 2026 வேறு பிளான்ஸ்னோட எங்கள் மைண்டில் என்னப்பா அப்படி ஒரு மாதிரி போயிடுச்சு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் மாதிரி க்யூரியஸாக இருக்குது சார். வேற ஆங்கர் வச்சுக்கலாம் தான். இல்லை அந்த மாதிரி அது உங்களுடைய பிளான் எனக்கு தெரியும் கதிர். அது யாரோ சார் ஒரு நிமிஷம் சார், யார் அதை விசில் அடிச்சது? உனக்கு பிடிக்காதவங்க தான். அது நியாயமே கிடையாது சார். அது அரசியல் தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க இல்லையா? அது கிடையாது. அதெல்லாம் இல்லைங்க. எனக்கு அரசியலெல்லாம் இப்போதைக்கு ஆர்வம் இல்லை. அது வேற ஒரு பிளான். இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்காக நான் வந்து தேடி கால் இப்போ இன்ஃபேக்ட் நம்ம ரோமியோ டைரக்டர் விநாயக்கெல்லாம் நான் தான் கால் பண்ணி கூப்பிட்டேன், ஜோஷுவாவை கால் பண்ணி கூப்பிட்டேன். விஜயாண்டியோட தனிப்பட்ட பலத்தினால வந்து எனக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு 4 படம் தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும், இல்லை அதிகபட்சம் 5 ப்ரொடியூஸ் பண்ண முடியும். பட் இன்னும் நிறைய பேருக்கு உதவி பண்ணணும், நிறைய புது இயக்குநர்களை ஊக்குவிக்கணும், நல்ல கண்டென்ட்டை நிறைய லாங்குவேஜஸில் கூட ப்ரொடியூஸ் பண்ணணும்னு ஆசை இருக்குது. அது தனியாக என்னால் பண்ண முடியாது. அதுக்கு வந்து பெரிய பலம் வேணும். அந்த பலம் வந்து தனியாக எனக்கு கிடைக்காது. அது விஜயாண்டி ஃபிலிம் கார்பரேஷன் வந்து பப்ளிக் லிமிட்டடாக மாறினா தான் கிடைக்கும். அப்படின்றதுனால 2027 வந்து விஜயாண்டி ஃபிலிம் கார்பரேஷன் வந்து பப்ளிக் லிமிட்டடாக மாறப்போகுது. தேங்க்யூ. அதான் சூப்பர். தேங்க்யூ. சார், ஐ திங்க் திஸ் இஸ் வை வி செலிப்ரேட் யூன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார். இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் பார்க்கும்போது 3 வார்த்தைகள் மட்டும் வந்தது, கேங்ஸ்டர், ஹஸ்லர் அண்ட் ட்ரிக்ஸ்டர் அப்படின்னு. இப்போ இந்த காஸ்ட் அண்ட் க்ரூவில் யார் கேங்ஸ்டர், யார் ஹஸ்லர், யார் ட்ரிக்ஸ்டர்? நான் தான் சார். உங்களை தவிர சார், அது சொல்ல விட்டுட்டேன். இங்கேயா? இங்கே உங்களை தவிர நம்மளுடைய காஸ்ட் அண்ட் க்ரூவில் வந்து எல்லாருமே அவரும் தான் சார். கேங்ஸ்டர் ஒருத்தங்க, ட்ரிக்ஸ்டர் ஒருத்தங்க, ஹஸ்லர் ஒருத்தங்க கொடுக்கறோம்னா என்ன சேர்க்க கூடாதா? உங்களை சேர்க்க கூடாது சார். நீங்க கேம்லயே இல்ல, ஆட்ட யாரெல்லாம் வச்சுக்கலாம் சொல்லுங்க நீங்க. ஆமா, யார் வேணா படத்துல எல்லாம் 2 அழகான பொண்ணுங்க இருக்காங்க, அவங்களையும் சேர்த்துக்கிறோமா அதுல? சேர்த்துக்கலாம் சார். என்ன பிரபு என்ன சொல்றாங்க? அவங்கள பார்த்து எப்படி சொல்றது? இந்த மாதிரி என்ன பார்த்தே சொல்லுங்க. தேங்க்யூ ஸோ மச் வாய்சன், நல்லா பாடுனீங்கப்பா. தேங்க்யூ. ட்ரிக்ஸ்டர் கேங்ஸ்டர்லாம் நான் தான் ஆக்சுவலி திருடன் இருக்கிறதுலையே. நீ அங்கேருந்து செலக்ட் பண்ண சொல்றீங்களே, எப்படி? அவங்கள பாவம்ப்பா கம்பேரிட்டிவ்லி. ஓகே சார். இப்போ வந்து நாங்கள் வந்து சர்ட்டே கேட்டிருந்தோம், இந்த நியோ பொலிட்டிக்கல் ஃபிலிம் அப்படின்னா என்னென்ன உங்களுடைய பார்வையில் சொல்லுங்கன்னு நீங்கள் சொல்லணும்னு ஆசைப்படுறோம். நியோ பொலிட்டிக்கல் ஃபிலிம்னா வாட் இஸ் தட்? இது வரைக்கும் நீங்கள் பார்த்த அரசியல் படங்கள் எல்லாமே ரொம்ப புனையப்பட்டு ரொம்ப செயற்கையாக இருக்கும், ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்கும்போது சினிமா பார்க்குற மாதிரி உங்களுக்கு தோணாது, ரொம்ப லைவாக இருக்கும். ஸோ மக்களோட வாழ்வியலை பேசுது. எனக்கு தெரிஞ்ச அரசியல் வந்து பார்த்திங்கன்னா ஏழை பணக்காரன் அவங்களுக்கு பெரிய வேறுபாடு இருக்குது. ஜாதி அரசியல் எனக்கு தெரியாது, மத அரசியல் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச அரசியல் என்னோட படங்கள் எல்லாம் தொடர்ந்து அது இருக்கும், ஏழைங்களோட பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். இவரோட அரசியலும் மறைமுகமாக அதை தான் சொல்ல வருது. இன்னும் மக்கள் சார்ந்த நிறைய பிரச்சனைகளை வந்து ஃப்ரண்ட்டில் வச்சு தைரியமாக பேசுனதுனால, அது இன்னும் யதார்த்தமான விதத்தில் பேசுனதுனால வந்து அதை நியோ பொலிட்டிக்கல்னு அவர் கூப்பிட்றாரு. அதான் ரீசன். சார், இந்த படம் வந்து நிறையா பாலிட்டிக்ஸ் சார்ந்து இருக்கு. நீங்களுமே பேசும்போது ப்ராக்டிக்கல் பாலிட்டிக்ஸ் இதெல்லாம் சொன்னீங்க. 2026 பாலிட்டிக்ஸ் எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மக்கள் எதை விரும்புகிறாங்களோ அது மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியல, எனக்கு மக்களோட சாய்ஸ் தான். நீங்களுமே ஃபிங்கர்ஸ் கிராஸ்டாக வச்சிருக்கீங்க நினைக்கலாமா? சூப்பர் சார். நீங்கள் பேசும்போதே வந்து உங்களுடைய முதல் படம் நான் பற்றி சொன்னீங்க. எனக்கு அது பேசும்போது நிச்சயமாக இந்த கேள்வி கேட்கணும்னு ஆசையாக இருந்தது. உங்களுடைய நடிகராக முதல் படம் அப்படின்னா நான், அது வந்து மியூசிக் டைரக்டராக 25th ஃபிலிம். இப்போ இது நடிகராக 25th ஃபிலிம், இதில் நீங்கள் இசை அமைச்சிருக்கீங்க. இது எப்படி இருக்கு?
ரொம்ப அதான் எனக்கே நம்ப முடியலங்க. ஆக்சுவலாக எனக்கு உண்மையிலே மியூசிக் கூட தெரியாதுங்க. ஒரு நம்பிக்கையோடு வந்துட்டேன் சென்னைக்கு. இந்த எறும்பு ஊற கழுத்தையும்ன்ற பழமொழி கேள்விப்பட்டிருக்கீங்களா? எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஒரு சின்ன துளி வந்து ஒரு பெரிய பாறாங்கல்ல சொட்டு சொட்டா வருஷக்கணக்காக விழுந்தா இந்த பாறாங்கல்ல பெரிய ஓட்டை விழும் இல்லையா? அது மாதிரி நான் வந்து ஒன்றுமே தெரியாது தான். ஆனால் தொடர்ந்து ஒரு வேலையை தினைக்கும் செஞ்சுக்கிட்டே இருக்கேன். செய்கிறதுக்கான ரிசல்ட்டு தான் நீங்கள் வந்து மியூசிக்கில் பார்க்குறீங்க, நான் ஆக்டிங்கில் பார்க்குறீங்க. ஸோ இந்த இது வந்து நான் பெரிய சாதிச்சிட்டேன் அப்படின்றத நான் புகழ் வாங்கிக்க விரும்பலை. ஐ ஸ்டில் டோன்ட் நோ. இதை பார்க்குறவங்க எல்லாருமே இப்போ ஆவரேஜாக இருக்கக்கூடிய ஒன்றும் தெரியாத விஜய் ஆண்டனி இவ்வளோ பண்ணும் பொழுது இவ்வளோ மியூசிக் நாலேஜோடு நான் எவ்வளோ பண்ண முடியும், இவ்வளோ நடிப்பு திறமையோடு இன்னும் எவ்வளோ பண்ண முடியும்னு சொல்லிட்டு பல பேரை ஊக்குவிக்கும் இந்த விஷயம் அப்படின்றதுக்காக சொல்கிறேன். அண்ட் இந்த 25 இயர்ஸ் ஜேர்னின்றது பார்த்திங்கன்னா தொடர்ந்து நான் செய்கிற அந்த முயற்சி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு மெனக்கெடல் தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நிச்சயமாக சார், இன்னும் மெனி மோர் இயர்ஸ் டு கம் சார். அதே மாதிரி உங்களுக்கு பல பரிமாணங்கள் இருக்கு. இப்போ வந்து ஒரு டிரெக்டர் விஜய் ஆண்டனி சார்ட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறேன். டிரெக்டர் விஜய் ஆண்டனி அவர்களுக்கு நடிகர் விஜய் ஆண்டனி அவர்கள்ட்ட என்ன விஷயம் ரொம்ப பிடிக்கும்? நடிகர் விஜய் ஆண்டனியை பிடிக்காது எனக்கு ஆக்சுவலாக. சார் பிடிச்ச ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும்ல? இல்லை, டைரக்டராக நான் வந்து என்ன பெருசாக காஸ்ட் பண்ண மாட்டேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பிச்சைக்காரன் பிராண்டுக்கு நான் நடித்தா தான் பிச்சைக்காரன் ஆகுதுன்றதுனால பிச்சைக்காரன் 2 என்னை வச்சு டைரக்ட் பண்ணிட்டேன். பிச்சைக்காரன் இல்லாமல் இன்னொரு கதை பண்ணுறதா இருந்தால் ஐ வில் பி டெஃபினெட்லி சூஸிங் சம்படி எல்ஸ். அதான் டைரக்டர் விஜய் ஆண்டனிக்கு வந்து விஜய் ஆண்டனி பற்றி என்ன ஒப்பீனியன். சரி அப்போ ஹீரோ விஜய் ஆண்டனி அவர்களுக்கு டைரக்டர் விஜய் ஆண்டனி அவர்கள்ட்ட பிடிச்ச ஒரு விஷயம் இப்படி கேட்கலாமா? அவுட்ஸ்டாண்டிங் டைரக்டர். தேங்க்யூ. சரி சார், அப்புறம் இப்படி கேட்குறேன் சார், ப்ரொடியூசர் விஜய் ஆண்டனி அவர்களுக்கு டைரக்டர் விஜய் ஆண்டனி அவர்கள்ட்ட என்ன பிடிக்கும்? பொறுப்பு, செலவு பார்க்க மாட்டான், அதான் பிரச்சனை. கண்ணு மண்ணும் தெரியாமல் செலவு பண்ணுவான், கேர் பண்ணிக்க மாட்டான் பட்ஜெட் பற்றி. கண்டென்ட் தான் முக்கியம் நினைப்பான். அதனால ப்ரொடியூசர் விஜய் ஆண்டனி. ஆமாம், கொஞ்சம் கவலை தான். ஓகே சார். சரி சார், நீங்கள் வந்து இப்போ ரொம்ப நேர்மையாக பதில் சொல்கிறீங்க. அதே மாதிரி உங்களுடைய மனசாட்சி இங்கே வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணுன்னு ஆசைப்படுறோம். ஸோ நான் வந்து சில கேள்விகள் கேட்க போகிறேன். உங்களுடைய மனசாட்சியாக வந்து நம்மளுடைய கதிர் அவர்கள் இருக்க போகிறாங்க. ஸோ நீங்களும் ஒரு பதில் சொல்வீங்க. உங்களுடைய மனசாட்சி என்ன பதில் சொல்லுது அப்படிங்கிறத வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஒரு 30 கேள்வி கேட்டீங்க. சரி, மனசாட்சி அண்ணனோட மனசாட்சி பிரச்சனை க்ளோஸ். ஓகே. அப்போ இவ்வளோ நேரம் நான் தெரிய மாட்டேனா? கேட்டுடா, மனசாட்சி ரெடியா நீங்க? கண்டிப்பா. ஓகே. ஆனால் உங்கள் மனசாட்சியா ஒரு 2 நிமிஷம் இருந்துக்கிறேன். சரிப்பா. சார், இப்போ வந்து ஒரு இசையமைப்பாளராக விஜய் ஆண்டனி அவர்களுடைய மியூசிக் வந்து 90s கிட்ஸ்க்கும் பிடிக்குது, ஜென்சிஸ்க்கும் பிடிக்குது இல்லையா? ஆனா இப்ப இருக்கக்கூடிய ஜென்சி மியூசிக் டைரக்டர்ஸ் 90s கிட்ஸ்க்கு பெருசா பிடிக்கிறது இல்லை. என்ன காரணம்? உங்களுடைய மியூசிக் படி எப்படி எல்லா ஆடியன்ஸையும் கவர் பண்ணுது? 90s கிட்ட நீ அது சொல்லிடு ஏன் பிடிக்கலன்னு. என்னுடைய மனசாட்சியா இல்ல, அவருடைய மனசாட்சியா? 90s கிட்ஸ்க்கு பிடிக்கலையா? உங்களுடைய மியூசிக் எல்லாருக்கும் பிடிக்குது சார். ஓகே. ஆனா 90s கிட்ஸ் அட்ராக்ட் பண்ற மாதிரி இப்ப இருக்கக்கூடிய மியூசிக் பெருசா இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்ல, பிடிக்க தான் செய்யுது. நிறைய பேர் என்கரேஜ் பண்ணி கேட்குறோம். நம்ம அனிருத் மியூசிக் கேட்குறோம், இமான் மியூசிக் கேட்குறோம், சாய் பெங்கர் கேட்குறோம். நல்லா தானே இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. ஓகே. மனசாட்சி நீங்க அதான் நல்லா இருக்கு அவரே சொல்லிட்டு அப்புறம் மனசாட்சி மட்டும் வேறையா சொல்ல போகுது. நல்லா இருக்கு, என்ன கோத்து விடலான்னு பாக்குறியா? சரி, ஓகே சார். நீங்க வந்து நிறைய புது முகங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? அந்த மாதிரி அடுத்தடுத்து என்னென்ன விஷயங்கள் காத்துட்டு இருக்கு சார்? புது டைரக்டர்ஸ், புது கண்டென்ட்ஸ் தான். நிறைய பேர் வந்து முடிஞ்ச வரைக்கும் இந்த விஜய் கார்பரேஷன் ப்ரொடியூஸ் பண்ணுற படங்களில் 90% வந்து நியூ டைரக்டர்ஸ் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அதான் மனசில் இருக்கு இப்போதைக்கு. சார், இப்போ பொதுவாக சினிமான்னு எடுத்துக்கிட்டோன்னா சில டெர்மினாலஜிஸ்லாம் பயங்கர ட்ரெண்டாக இருக்குது. இப்போ ஃபார்ஸே வந்து ஒரு பேன் இண்டியன் ஃபிலிம், யூனிவர்சல் ஃபிலிம், இல்லை ஒரு யூனிவர்ஸ் கிரியேட் பண்ணுறது, மல்டிவர்ஸ் கிரியேட் பண்ணுறது, அந்த மாதிரி. ஸோ விஜய் ஆண்டனி அவர்களுடைய யூனிவர்ஸில் நீங்கள் ஒரு 4 நடிகர்களை வந்து உள்ளே சேர்த்து நடிக்கணும் அப்படின்னா அந்த 4 நடிகர்கள் யாராக இருப்பாங்க? கதிர் கண்டிப்பா. சார், கல்யாணியும் ஆக்ட்ரஸ் தானே, அதனால உங்களையும் சேர்த்துக்கிறேன். ஓகே சார். 2 இது இல்லாமல் வேற யார் இருக்கா? இன்னும் 2 பேர் சொல்லணும் சார். நீங்க 2 பொண்ணு சார், திருப்தி அண்ட் ரியா 2 பேர் வச்சுக்கலாம். சார், இப்படி எல்லாமே இப்படி ஆங்கரே ட்ரிக் பண்ற மாதிரி பதில் சொன்னா நாங்க எப்படி ரொம்ப இப்போ இதுக்கு மனசாட்சி என்ன பதில் சொல்றதுன்னு யோசி. ஓகே, மனசாட்சி சொல்லுங்க. நியாயமா பேசுறாரு, அப்புறம் என்னது கதிர்னு சொல்லிட்டாரு, அப்புறம் அதுக்கு மேல மனசாட்சி பேசுற வாய்ப்பே இல்லை. இவங்க 2 பேரும் ஒரு பிளானிங்கோட இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் எனிவேஸ் விஜய் ஆண்டனி சார், ஒரு பெரிய 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 நன்றி. எனக்கு வந்து
ரொம்ப நிறைவான ஒரு தருணமாக இது ஃபீல் ஆகுது. பிஃபோர் ஐ சே a big thank you to you, உங்களை பத்தி ஒரு சில மீம்ஸ் மட்டும் காத்துட்டு இருக்கு, அது மட்டும் பாத்துடலாமா? கண்டிப்பா, ஷூர். எஸ். நன்றி விஜய் ஆண்டனி அவர்களே. சின்ன கலைவாணர் விவேக் ஐயா இறந்த பிறகு செல்முருகன் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்காக நன்றி. மை பிளஷர். அவுட்ஸ்டாண்டிங் ஆர்டிஸ்ட், 2வது லாயர் படத்துலையும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சந்தோஷம் எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு அவரை பார்க்குறோம் சார். நான் அதான் அவர்கிட்ட இந்த ஐடியா வந்தது உங்களுக்கு, அவரை வந்து இந்த படத்தில் காஸ்ட் பண்ணுங்க. முழுக்க அருண் பிரபுவோட பிளான் தான் எல்லாமே. அவருக்கு தான் அந்த தேங்க்ஸ்லாம். தேங்க்யூ. வெரி ஹாப்பி டு see you again சார். எஸ், அடுத்த இமேஜ் பார்த்தலாம். ஸோ இது உங்களுடைய முதல் படம் நடிக்கிற ஒரு நடிகராக, how it started and how it's going. ஓகே, என்னோட முதல் ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன் அப்பியரன்ஸ் அதான். மைண்டு மாறும்போது முகம் மாறும் அப்படின்றத வந்து உண்மையில் நான் பெரிய பிளாஸ்டிக் சர்ஜரிலாம் பெருசு பண்ணி ஒன்றும் நடக்கலை. மைண்டு மாற உள்ள எண்ணங்கள் மாற ஆட்டோமேட்டிக்காக ஃபேஸ் மாறுது. சூப்பர். அப்போ ரொம்ப இன்னசென்ட்டாக இருந்திருக்கிறேன். உள்ள மாற்றங்கள் வந்து இப்படி ஒரு மனுஷனை உருவாக்கியிருக்காரு. சார், இதை பார்க்கும்போது மேலே ஒரு சாக்லேட் பாய், கீழே ஒரு ரக்கட் பாய் இருக்கிற மாதிரி. அது சாக்லேட் பாய் மாதிரியே தெரியுது. என் சித்தப்பா மாதிரி இல்லை சார். என்ன கல்யாணி ஜென்சி கிட்ஸ்லாம் ஏன் இருக்கீங்க ஆக்சுவலா? சார் இல்ல சார், இந்த மாதிரி சாக்லேட் பாய் தான் உங்களுக்கு வேணுமா? 100 பேர் இருக்காங்க. இல்ல பட் ஆனா எனக்கு சாக்லேட் பாய் அப்படிலாம் இல்ல, ஃபகத் ஃபாசில் சார் பார்த்த மாதிரி இருக்கு சார். சார் ஓகே சார், ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த ஒரு இமேஜ் காத்துட்டு இருக்கு. விஜய் ஆண்டனி பி லைக் டிரெக்டரும் நானே, ப்ரொடியூசரும் நானே, மியூசிக் டிரெக்டரும் நானே, ஆக்டரும் நானே, அது நானே. அந்த மாதிரி இந்த மீமை பண்ணது யாரு? ஏதோ சதி பண்ண மாதிரி தெரியுது. சார் இல்ல சார், இவ்வளோ பரிமாணங்கள் உங்களுக்கு இருக்கு, எப்படி உங்களுக்கு டைம் இருக்கு, எப்படி பேலன்ஸ் பண்றீங்க சார்? ஹவ் இஸ் இட் பாசிபிள்? டைம் இருக்கு, பார்ட் டைம் ஒன்று பண்றேன். அருண் பிரபு பாத்தீங்கன்னா ரைட்டர், ஆக்டர். அருண் பிரபு பத்தி தெரியுமா உங்களுக்கு? இஸ் ஆக்டர் பேசிக்கலி. அது ஸ்டேஜ் ஏறும்போது தெரிஞ்சு சார். அவர் நிறைய டிவி சீரியல்லாம் பண்ணியிருக்கிறாரு. ஆக்டர் கம் ரைட்டர் கம் டைரக்டர். நீ என்னென்ன இருக்குன்னு தெரியல உள்ள. ஆக்சுவலி லிரிக் ரைட்டர். எப்படி சார் இப்படி அமைதியாக? டீமே வந்து ஒரு மல்டி டாஸ்கிங் டீம்னு நினைக்கிறேன். இந்த மீமுக்கு வந்து ஆன்சர் வந்து அங்க பக்கத்துல இருக்க போட்டோலயே இருக்கு சார். எல்லாமே கலெக்ஷன் சார். ஓகே, அப்படியே இறுதியாக ஒரு ஃபைனல் மீம் நமக்காக. இந்த படத்துல அரசியல் பேச ஆரம்பிச்சிட்டாரு விஜய் ஆண்டனி அவர்கள். அரசியல் பயணத்திற்கு வாழ்த்துக்கள் சார் அப்படின்னு சொன்னோடனே விஜய் ஆண்டனி சாரோட ரியாக்ஷன் அதேதான். தேங்க்யூ. ஓகே சார், நன்றி. தேங்க்யூ ஸோ மச். வந்த அனைவருக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ பிரபு. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ரேகா.